அயோக்கியர்கள் தான் இப்பொழுது அரசியலே இருக்கிறார்கள். அவ்வளவு மந்திரியும் ஊழல், வேலுமணி ஊழல், டி வி சண்முகம் ஊழல், குட்கா விஜயபாஸ்கர் ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், வேறு ஊழல், எவன் ஊழல் இல்லை. ஏவா வேலுவின் மீது நடவடிக்கை எடுப்பது நியாயமானது, செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பது நியாயமானது. ஆனால் இதற்காக நீ குட்கா விஜயபாஸ்கர், கல்குவாரி விஜயபாஸ்கர் என்று புகழ்பெற்ற புதுக்கோட்டை விஜயபாஸ்கரை எதற்காக கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார்? இவனை சேர்த்துக் கொள்வதற்கு செந்தில் பாலாஜியை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறேன், ஏவா வேலுவை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துவதற்கு அவர்கள் தடை என்றால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா, இவர்கள் கொஞ்சப்பட வேண்டியவர்களா? ஆக நீ காசு வாங்க மாட்டாய், லஞ்சம் வாங்க மாட்டாய், ஆனால் ஆட்சி என்பது நடைபெறுவதற்காக எல்லா தவறான வேலைகளையும் செய்வார். இப்போ என்ன தெரியுமா பேரம்? இவர்கள் மீது உள்ள வழக்குகளை எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இவன் மூத்திரம் இனிக்குது, அவன் மூத்திரம் உப்பு கறிக்குதான்னு கேட்குறேன். பணம் வாங்கி கொண்டு படுத்து கொண்டவன் எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி விட்டார்கள். யானை மாலை போடுன்னு ஒரு மாலையை கொடுத்தீங்கன்னா அரசியல் சாசனம் தெரிஞ்சவனாலாம் தெரிஞ்சு போடாது. எதுக்கு அவனுக்கு வருதோ, எவனை பிடிச்சிருக்கோ அவனுக்கு போட்டுரும். அப்படி மக்கள் போட்டார்கள். இந்த மாலையை விஜய் கழுத்தில் போட்டு விட்டார். எல்லாம் சும்மா. இந்த விஜய் நேர்மை எந்த அளவுக்கு என்றால், அவருக்கு ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால் எந்த நேர்மையற்ற வேலையும் செய்து அவர்களை ராஜினாமா பண்ண வைப்பார், கட்சிக்கு கூட்டி வருவார், நம்பிக்கை ஊட்டுவார், பிறகு ரோட்டில் விடுவார், என்ன வேண்டுமானாலும் செய்வார். இதெல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏவா வேலுவுக்கும் சி வி சண்முகத்துக்கும் என்ன வேறுபாடு? ஏன் வேறுபடுத்துறேன்? ஒருத்தனை உங்க கட்சியில் சேர்த்துக்கிறா, ஒருத்தனை தண்டிக்கிறேன்னு சொல்றா. இது ரொம்ப முறையற்றது. இல்ல, புரட்சி தலைவி அம்மா அவங்க இல்லாததுனால இந்த கட்சி ஃபுல்லா மொத்தமும் அந்த அம்மா சவுக்கு வச்சிருந்தாங்க, அடிச்சு தகர்த்துருவாங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், கெட்டிக்காரர்களை வைத்துக்கொண்டு, அறிவுள்ளவர்களை வைத்துக்கொண்டு இந்த முட்டாள்களை தான் விரட்டி விட்டு வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவனர் திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? இல்லை, எப்படி சினிமா பக்கம் அப்படியே போச்சு? ப்ரொடியூஸ் பண்ணது இல்லாமல் நீங்கள் டைரக்டும் பண்ணியிருக்கிறீங்க, நடிச்சிருக்கேன், என்னமோ பண்ணியிருக்கேன். பண்ண வேண்டியது ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லாவற்றையும் பண்ணினேன், எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தேன். இது ஒரு நீண்ட வாழ்க்கை. அது போட்டும், நீண்ட வாழ்க்கை, நீண்ட அனுபவங்கள், கடைசியில் அனுபவங்களே எஞ்சி இருக்கின்றன, வேறு எதுவும் எஞ்சவில்லை. அனுபவம்ன்றதே ஒரு பெரிய சொத்து இல்லையா? ஆமாம், அனுபவங்கள் எஞ்சி இருக்கின்றன. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன தவறுகள் செய்தோம், என்ன செய்திருக்கலாம், எது திருத்தமாக இருந்திருக்கும் என்று கற்றுக்கொண்டே காலம் போய்விட்டது. இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்க்கையினுடைய மாலை பொழுதுக்கு நான் வந்து விட்டேன். ஐ ஆம் இன் தி ஈவினிங் ஆஃப் மை லைஃப். ஆகவே இன்னும் கொஞ்ச காலம் இருப்பதை ஒரு தூய்மையாக நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவோம், எழுதுவோம், படிப்போம். ஒரு தூய்மையான அரசியல்வாதியா இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை அரசியலில் வரணும்னு நினைக்கிறவங்க, அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய இல்லை, இவர்கள் முடியாது. அயோக்கியர்கள் தான் இப்பொழுது அரசியலே இருக்கிறார்கள். அவ்வளவு மந்திரியும் ஊழல், வேலுமணி ஊழல், சி வி சண்முகம் ஊழல், குட்கா விஜயபாஸ்கர் ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், அப்புறம் ஏவா வேலு ஊழல், எவன் ஊழல் இல்லை. ஆனால் நாங்கள் தூய்மையான அரசியல் பண்ணுவோம்னு சொல்லி தாவேக அரசு இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறது? அதுதான் முரண். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ ஏவா வேலுவின் மீது நடவடிக்கை எடுப்பது நியாயமானது, செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பது நியாயமானது. ஆனால் இதற்காக நீ குட்கா விஜயபாஸ்கர், கல்குவாரி விஜயபாஸ்கர் என்று புகழ்பெற்ற புதுக்கோட்டை விஜயபாஸ்கரை எதற்காக கட்சியில் சேர்த்துக் கொள்கிறாய்? அவன் வைத்திருக்கிற காசை வைத்து எல்லாருக்கும் சாராயம் வாங்கி கொடுத்து, பிரியாணி வாங்கி கொடுத்து, ஆளுக்கு தலைக்கு 300 ரூபாய் பணம் கொடுத்து, நாளைக்கு ஒரு 20,000 பேரை 10,000 பேரை கூட்டிக் கொண்டு வந்து இவர்களெல்லாம் அதிமுககாரர்கள் என்று அவர்களுக்கு துண்டு போட்டு சேர்ப்பான். உடனே அதிமுகவை இங்கே வந்து விட்டது என்று நீங்கள் கதைப்பீர்கள். அப்புறம் இவனை சேர்த்துக் கொள்வீர்கள். இவனை சேர்த்துக் கொள்வதற்கு செந்தில் பாலாஜியை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறேன், ஏவா வேலுவை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துவதற்கு அவர்கள் தடை என்றால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா, இவர்கள் கொஞ்சப்பட வேண்டியவர்களா? அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் கொஞ்சப்பட வேண்டியவர்களா? ஏன் இவர்களின் மீது நடவடிக்கை இல்லை? ஏன் இவர்களை உன் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறாய்? ஆக நீ காசு வாங்க மாட்டாய், லஞ்சம் வாங்க மாட்டாய், ஆனால் ஆட்சி என்பது நடைபெறுவதற்காக எல்லா தவறான வேலைகளையும் செய்வாய். தர்மத்திற்கு மாறான, முறைக்கு மாறான, சட்டத்திற்கு மாறான எல்லா வேலையும் செய்வாய். அது என்ன நேர்மை? அது என்ன நேர்மை? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவை ஃபுல்லாக உடைச்சு அவங்கள இங்கே கொண்டு வரதுனால தொண்டர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதுவும் இருக்கும். அதெல்லாம் கிடைக்கட்டும். நீ உனக்கு பெரும்பான்மை இல்லை என்றால் மீண்டும் மக்களிடம் போ, பெரும்பான்மையை பெறு. அதை விட்டு அவர்களுக்கு பதவி தருகிறேன் என்று சொல்லி உள்ளே இழுத்து பதவி தராமல்
25 பேரையும் ஓட்டு போட வைத்து சட்டமன்றத்தில், பிறகு அவனை ரோட்டில் விட்டு இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை மோசடி இல்லையா? உலக மோசடிகளிலேயே லாட்ரிக்காரன் செய்கிற மோசடியை விட மோசமான மோசடி இந்த நம்பிக்கை மோசடி. இதெல்லாம் லாட்ரிக்காரன் யோசனை. அந்த மந்திரி லாட்ரிக்காரர் இருக்கிறார், அவருடைய யோசனை. கட்சியை நமக்கு போதுமான ஆள் இல்லை, எதற்காக இன்னொரு தேர்தலை சந்திக்கிறோம், அப்படி மாறி போய்விட்டார் தேர்தல். அதனால் இவங்களெல்லாம் பிடித்து கொண்டு வந்து விடுவோம். அதெல்லாம் பலவீனப்பட்டவர்கள். இப்போ என்ன தெரியுமா பேரம்? இவர்கள் மீது உள்ள வழக்குகளை எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இவர்களுக்கெல்லாம் இனிமேல் மந்திரி பதவி கொடுப்பது என்பது அங்கே இடமில்லை. இவர்கள் இனிமேல் நின்று. ஆனால் இவரே சட்டசபையில் சொல்லியிருக்கிறாரு, இது நான் வந்து மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன். ஆனால் இவங்களாம் எடுத்தவங்க தானே, எடுத்தவங்களை வந்து எடுக்க மாட்டேன் என்பவர், எடுக்கவும் விடமாட்டேன் என்கிறவர், விடமாட்டேன்றவர், எடுத்தவனை அது திமுக காரன் எடுத்தால் சும்மா விட மாட்டாங்க. இவங்க எல்லாம் எடுத்தால் குட்கா விஜயபாஸ்கர் எடுத்தால் சும்மா விட்டு விடுவாயா? நான் கேட்கிறேன், எங்கள் தாயார் சொல்லுவா, அவன் மூத்திரம் என்ன இனிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. மூத்திரத்தில் என்ன வேறுபாடு? எல்லாருடைய மூத்திரமும் ஒன்று தானே என்று. அது மாதிரி ஊழலில் என்ன வேறுபாடு? இவன் மூத்திரம் இனிக்குதா, அவன் மூத்திரம் உப்பு கறிக்குதான்னு கேட்குறேன் நான். இது என்ன இது? இவனையும் பிடிச்சி உள்ள வையே, இந்த விஜயபாஸ்கரையும் உள்ள வையே, வேலுமணியையும் உள்ள வையே, சிவி சண்முகத்தை உள்ள வையே, எல்லாரையும் உள்ள வையே. அதிமுக சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அங்கே ஊழலானவனே இருக்க மாட்டான். எடப்பாடி அவருடைய விவசாய கொள்கைகளை வைத்துக்கொண்டு ஒழுங்காக கட்சி வளர்க்கலாம். அது நல்லதுங்கிறேன் நான். அவருக்கு கட்சி நடத்துறதுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இவெல்லாம் வெளியேறணும், வெளியேற்ற முடியாது. அதனால் விஜயபாஸ்கர், அதனால் விஜய் கூட்டி கொண்டு போயிட்டாருன்னா முதல்ல அது சுத்தமாயிடும். ஏங்க, குடல் சுத்தமாகிறது நல்லது தானே? அது மாதிரியானது தான் இது. கட்சி சுத்தமாயிடும். தொடர்ந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு. இது ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துற விதமா இல்லையா? இல்லைன்னா மக்கள் என்ன ஏமாத்துகிறார்கள் வேணாம். அதாவது மக்கள் வந்து இவனெல்லாம் ஒரு கட்டத்தில் தள்ள வேண்டும். அது மக்களாக இவனுக்கு வாக்களிக்கக்கூடாது. இவனெல்லாம் ஊழல் என்று தெரிந்தால் திரும்ப திரும்ப வெற்றி பெறுகிறார்கள். செந்தில் பாலாஜியை தோற்கடிக்கவே முடியாது, வேலுமணியை தோற்கடிக்கவே முடியாது. அப்புறம் ஒரு ஓட்டுக்கு 300 கொடுத்தார்கள், 500 கொடுத்தார்கள், 5000 கொடுத்தார்கள், 10,000 25,000 கூட கொடுப்பார்கள், வெற்றி பெற வேண்டும். சரி, என்ன நினைக்கிறார்கள் மக்கள் இப்படி? ஆனால் இந்த தரம் ஒரு புரட்சி நடந்தது. நேரிய ஆட்சிக்காக மக்கள் விஜய் வெற்றி பெற்றேன் என்று சொல்வது சரியான வாதம் இல்லை. விஜய் வெற்றி பெறவில்லை. ஒரு வியூகம் வகுப்பாளன் நான் இதுக்கு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்தேன் என்பது படுமுட்டாள்தனம். மக்கள் வெற்றியை கொண்டு வந்து விஜயின் மீது திணித்து விட்டார்கள். ஏனென்றால் கசந்து போன வாழ்க்கை அவர்களுக்கு 50 ஆண்டுகளாக கசந்து போன வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவதற்காக மக்கள் வெற்றியை கொண்டு வந்து திணித்து விட்டார்கள். நீ சினிமாக்காரன் என்று தெரியும், எல்லாரும் ரசிகன் என்று தெரியும், பணம் வாங்கி கொண்டு படுத்து கொண்டவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி விட்டார்கள். ஆனால் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த கட்டுவிரியன்கள் போகட்டும், கட்டுவிரியன் பாம்புகள் அடிபடட்டும், இவனுக்கு தெரிந்தால் ஆளிடம், தெரியாவிட்டால் மாற்று அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று கருதித்தான் விஜய்க்கு முடிசூட்டி விட்டார்கள். இது யானை போட்ட மாலை. யானை மாலை போடுன்னு ஒரு மாலையை கொடுத்தீங்கன்னா அரசியல் சாசனம் தெரிஞ்சவனாலாம் தெரிஞ்சு போடாது. எதுக்கு அவனுக்கு வருதோ, எவனை பிடிச்சிருக்கோ அவனுக்கு போட்டுரும். அப்படி மக்கள் போட்டார்கள். இந்த மாலையை விஜய் கழுத்தில் போட்டு விட்டார்கள். அவர்களுக்கு நீக்கப்பட வேண்டியவர்களை பற்றி தான் கருத்து இருந்தது தவிர யார் வர வேண்டும் என்பதிலே கருத்து இல்லை. ஆகவே தான் இந்த திமுகவெல்லாம் இனிமேல் தனித்து நிற்கும் என்றால் இதில் பெருமையா? தனித்து நிற்போம் என்று சொல்வதில் எல்லாரும் ஓடி போயிட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டான். இனிமேல் அப்புறம் தனித்து தான் நிற்கணும், வேற என்ன அப்புறம் என்ன ஒன்று வேணி? எல்லாரும் ஓடி போயிட்டான். கூட்டணியில் ஒருத்தனும் கிடையாதுப்பா. அப்புறம் தனித்து தானே இருக்கணும். இது என்ன பெரிய சாதனை மாதிரி பேசுறியே? விஜய் ஒருத்தன் தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கானே, உனக்கு முன்னாடி அது பெரிய சாதனை இல்லையா? அது நீ என்னமோ இப்போ தான் 67 தொடங்கி இப்பொழுதுதான் தனித்து நிற்கிறோம், தனித்து நிற்போம், தனித்து நிற்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடி அடித்தாள். இன்றைக்கு வரையிலும் நம்ம நீதிமன்றங்களால் அந்த ஆளை தண்டிக்க முடியவில்லை. வழக்கு நடந்து கொண்டே இருக்கும். உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இந்த வழக்கு முடிவதற்கு 35 ஆண்டுகள் ஆகும். அப்பொழுது ராஜா இருக்க மாட்டார். இதுதான் நம்முடைய நீதிமன்றங்களின் தன்மை, இதுதான் நம்முடைய சட்டத்தின் தன்மை. அதனாலே தான் இந்தியாவில் ஊழலை ஒழிக்க முடியவில்லை. மம்தாக்களும் ஸ்டாலின்களும் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேஸ் முடியாது. எல்லாம் அப்பீல் 3 ஆண்டு தண்டிக்கப்பட்ட பொன்முடி மனைவியும் போய் வழக்கை நிறுத்தி வைத்து வந்து விட்டார்கள். பாவம், அந்த பொன்முடி மனைவி என்ன செய்வார்? அந்த அம்மா பேசாமல் அந்த அம்மா பேரில் சொத்தை இவன் எழுதி வைத்து இந்த ஆள் அவளையும் அந்த அம்மாவையும் சேர்த்து தண்டித்து விட்டார்கள்.
இந்த பொம்பளையெல்லாம் இனிமேல் இந்த மந்திரிகளுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறவெல்லாம் என் பேரெல்லாம் சொத்து இல்லாத உன் பேரில் வச்சுக்க, நாளைக்கு பிடிச்சாங்கன்னா நீனே ஜெயிலுக்கு போய்க்க, என்னாலலாம் வர முடியாது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு வேளை சோறு நீ 3 வேளை சோறு போடுறதுக்கு என்ன ஜெயிலில் கொண்டே வச்சிடாதேன்னு ஒவ்வொரு மந்திரி பொண்டாட்டியும் சொல்லணும். இப்போ சட்டமன்ற அமைச்சராக இருக்கிறவங்க மேலே நிறைய அவதூறுலாம் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி போதை பொருள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அதை விசாரிக்கிறதுக்கு கட்சிக்காரனேவா போடுறது? விசாரணையை ஒரு ரிட்டையர்டான ஒரு பெரிய நீதிபதியாக, ஏன்னா மந்திரியை பற்றிய விசாரணை இது, கூடுதலான தகுதி உடையவனை போட்டால் அந்த ஆள் குட்கா பயன்படுத்தினாரா இல்லையா என்று தெரிய வந்துவிடும். அதை விட்டுட்டு 2 மந்திரியும் 2 கட்சிக்காரனையும் போட்டுதுன்னா அவன் வந்து அவர் ஒன்றும் பயன்படுத்தலை, அது வெறும் தூள், கோலம் போடுறதுக்கு வச்சுருந்த மாவு தான் அது என்று சொல்லுவேன். அவன் வேறு என்ன சொல்லுவேன்? இதெல்லாம் சும்மா இந்த விஜய் வந்து நேர்மை எந்த அளவுக்கு என்றால், அவருக்கு ஆட்சி நிலைக்க வேண்டுமென்றால் எந்த நேர்மையற்ற வேலையும் செய்து அவர்களை ராஜினாமா பண்ண வைப்பார், கட்சிக்கு கூட்டி வருவார், நம்பிக்கை ஊட்டுவார், பிறகு ரோட்டில் விடுவார், என்ன வேண்டுமானாலும் செய்வார். இதெல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். பணம் வாங்கி ஊழல் செய்தால் என்ன, ஆட்சியை நிலைக்க செய்வதற்கு ஊழல் செய்தால் என்ன, எல்லா ஊழலும் ஒரு மாதிரியான ஊழல். இதுவும் ஒரு விதமான ஊழல் தான். அதில் என்ன ஊழல் செய்யாத நம்பிக்கை ஊட்டுவது, தப்பான மனிதர்கள், ஊழலான மந்திரிகளை எல்லாம் காப்பாற்றுகிறேன் என்று சொல்வது, அவனை கட்சியில் சேர்த்துக்கொள்வது. அப்புறம் எப்படி நீ அவனை தண்டிப்ப? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஏவா வேலுவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் என்ன வேறுபாடு? ஏவா வேலுவுக்கும் சிவி சண்முகத்துக்கும் என்ன வேறுபாடு? ஏன் வேறுபடுத்துகிற? ஒருத்தனை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறா, ஒருத்தனை தண்டிக்கிறேன்னு சொல்கிறா. இது ரொம்ப முறையற்றது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஆட்களை மட்டுமே கட்சியில் அவர் வந்து வேட்பாளராக நிறுத்தினது சரியான ஒரு பின் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றங்கள் என்னென்னலாம் சரியாக செக் பண்ணாமல் அவசரத்துக்கு நிற்க வச்சுட்டாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த ஆள் ஊழல் இல்லாமல் நடத்துவேன் என்று சொல்வதே ஒரு பெரிய வியப்பான ஒன்று தான். சரி, இதுவரையிலும் ஒன்றும் நேரடியாக அவர்கள் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போகிறார்கள், எந்த கொலை வேண்டுமானாலும் செய்வார்கள் போல் இருக்கிறது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது என்று வந்துவிட்டால் எல்லா ஊழலையும் செய்கிறார்கள், அது வேறு. ஆனால் நேரடியாக தாங்க முடியவில்லை. பத்திரப்பதிவுக்கு போனால் பணம் கொடுக்க வேண்டும். ஒரு கட்டடம் கட்டுவதென்றால் சதுரடிக்கு 25 ரூபா. அதெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சொல்கிறேன். அதையெல்லாம் முதலில் அவர் நிறுத்தியதே கொஞ்ச நாளைக்காவது நிறுத்தி இருக்கிறார். எவ்வளவு காலம் இவரால் தொடர்ந்து செய்ய முடியும் என்று பார்ப்போம், பாராட்டுவோம். ஆனால் இதெல்லாம் இல்லாததே ஒரு பெரிய சங்கதி. ஆகவே நீ இந்த ஊழல் பெருச்சாளிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடாமல் இருப்பதற்காக உன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஆட்சிக்காக மோசடி செய்கின்ற வேலையை விட்டுவிடு. வேலுமணி அவர்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாருன்னு பார்த்தா இப்போ அவர் பார்த்தா மறுபடியும் அவருக்கு பதவி போயிடுவாரு. இல்லை, அதை துணை பொதுச் செயலர் தந்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, என்னை நம்பி வந்தவங்களுக்கும் மறுபடியும் பதவி. அவ்வளோ பேருக்கு கொடுத்தாலும் அப்புறம் எல்லாம் சும்மா, அதெல்லாம் வெறும் வெட்டி பேச்சு. எனக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் வெட்டி பேச்சு. அது என்ன பெரிய சுண்டக்கா பதவி, பெரிய உலகத்தில் இல்லாத பதவி. அவருடைய நோக்கம் 50,000 கோடி அடித்து வைத்திருக்கிறார். அந்த வழக்கில் அவர் மாட்டிக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அந்தமான் சிறையில் போல இருக்க வேண்டும். நம்ம ஆவண்ணா ராஜா டெல்லி திகார் சிறைச்சாலையில் இருந்தது போல வேலுமணி வாழ்நாளை புழல் சிறைச்சாலையில் தான் கழிக்க வேண்டும். ஆகவே எப்படியாவது வந்து விஜயை தன்னை கட்டி காலில் விழுந்து, விஜய் பிறந்த நாள் அன்றைக்கு 3 தரம் கோட்டையை சுற்றி வந்தாராம். எங்கு பார்த்தாலும் கூட்டம், இவரால் ஒரு வாழ்த்து சொல்ல முடியவில்லை. கடைசியில் அவர் வெளியே வருகிற போது கையை பிடித்து கொண்டு, ஆகா, நீங்கள் பிறந்ததினால், உங்களுக்கு பிறந்த வாழ்த்து சொன்னதினால் என்னுடைய பிறப்பு சாபல்யம் பெற்றது, என்னுடைய பிறப்பு புனிதமடைந்தது, விடுதலை பெற்றது அப்படின்னு மகிழ்ந்தாராம். ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அப்போது நீங்கள்லாம் எங்கேடா போயிருந்திய? 3 வருஷத்துக்கு முன்னாடியும் பிறந்த நாள் வந்துச்சு. எவனாவது 50 லட்சம் ரூபாய்க்கு ஆங்கில செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்தானா? இந்த வார பத்திரிகைகளில் 28 பக்கத்துக்கு விளம்பரம் 28 மந்திரி கொடுத்தானா? இந்த வேலுமணி கை குலுக்கி வாழ்த்து சொல்ல அலைஞ்சாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பிறக்கலை, அப்போ பிறந்த நாள் வரல. மானங்கட்ட கூட்டம், அது மானங்கட்ட கூட்டம். இல்லை, புரட்சி தலைவி அம்மா அவங்க இல்லாததுனால இந்த கட்சி ஃபுல்லாக மொத்தமும் அந்த அம்மா சவுக்கு வச்சுருந்தாங்க, அடித்து தகர்த்துருவாங்க. சிங்கமாக இருந்தாலும் சவுக்கு கட்டுப்படும். அதனால் இவர் கொஞ்சம் இயல்பான மனிதர், விவசாயி. ஆனால் மேகதாதுவுக்கு அணை கட்டுவதற்கு புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று சொன்னவுடன் முதல் நாள் அது தப்பான தீர்ப்பாயம்,
அதை கேட்கக்கூடாது. அதனால் பெரிய கேடு வந்துவிடும். பழைய தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படுவதற்கான நிலைகள் ஏற்படும். வாட் இஸ் டன் வில் பி அன்டன் என்று சொல்லி உடனே எதிர்த்தவர் இவர் தான். இவர் அடியெடுத்து கொடுத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, விவசாய சங்கங்களெல்லாம் பேசுகின்றன. அவ்வளவுக்கு ஒரு அனுபவமும் கூர்மையும் அவரிடம் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா அதில், ஆனால் அவர் பேசுவது வெளியே வருவதில்லை, அவருக்கு ஒரு விளம்பரம் இல்லை. அவரை என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், அரவணைக்கவில்லை. ஏன்யா ஓடி போயிட்டா, தாலியை கழட்டி வச்சுட்டு நீங்கள் ஒருத்தனோட ஓடி போயிட்டா, அப்புறம் அவன் விரட்டி விட்டுட்டான், நீ தாலியை கழட்டி வச்சுட்டு ஓடி போயிட்டா, விஜயோட ஓடி போயிட்டா, அவன் ஓட்டு போட வச்சுட்டு விரட்டி விட்டான், அப்புறம் திரும்பி வந்தேன். சரி போ குழி, இந்த தாலி எடுத்து மாற்றிக்கின்னு ஊதியை பூசிக்கின்னு வா அப்படின்னு ஒன்று அரவணைச்சார். இதுக்கு மேலே என்னென்னு அரவணைக்கிறது? நீ வா குழி, என்னென்னவோ. திமுகவோட அவர் இணையறதுக்கு ட்ரை பண்ணாரு, அதுக்காக அதெல்லாம் அவராக இணைஞ்சிட முடியுமா? இது என்ன பேச்சு? அதாவது இவரை ஆட்சிக்கு கொண்டு வர அவர்கள் முயன்றார்கள். அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. 47 பேர். நல்ல வேளை இந்த ஆட்சி அமைஞ்சிருந்தால் இந்த தங்கமணி, இந்த வேலுமணி, இந்த சிவி சண்முகம் இவர்கள் தான் மந்திரியாக இருந்திருப்பார்கள். 30 பேரும் மந்திரியாக இருந்திருப்பார்கள். 47 பேர் 30 பேர் மந்திரியாக இருந்திருப்பார்கள். அவர்கள் வெளியே இருந்து கொண்டு ஆதரிப்பார்கள். கொஞ்ச நாள் ஆதரித்து விட்டு கவிழ்ப்பார்கள், பிறகு தேர்தல் வரும் என்று செய்வார்கள். அதெல்லாம் வேறு. அப்படி செய்தாலும் ஒன்றை நாய் ஆதரிக்குது, நரி ஆதரிக்குது. அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நரியும் நாயும் பங்கு கேட்டால் தானே கவலை. ஆகா, அவனுக்கும் பங்கு கொடுத்து நமக்கும் பங்கா, இவனும் நாமும் சேர்ந்து ஒரு இந்த மந்திரி சபை கூட்டத்தை நடத்துவதா? நாம் ஆடுறோம்டா, எவனோ நமக்கு ஆதரவு கொடுக்குறேன், அவனுக்கு தான் இழப்பு, நமக்கு என்ன இழப்பு? நாம் நம்முடைய கொள்கைகளின்படி ஆள்வோம், விவசாய திட்டங்களை நிறைவேற்றுவோம், மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியை வழங்கி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முயலுகிறோம் என்று சொல்ல எடப்பாடியால் முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், அவன் பங்கு கேட்டால் தப்பு. அவனோடா நாம் பங்கு போட்டுக்கொள்வது ஆட்சியை? அவனோடு கூட்டி சேர்ந்து நாம் ஆள வேண்டிய தேவை என்ன என்று கேட்பது. நாம் ஆள போகிறோம். நீங்கள் அயோக்கியர்கள் 30 பேரும் மந்திரியாக இருக்க போகிறீர்கள். என்ன அதை வச்சு கொண்டு நல்லபடியாக ஆட்சியை அவர் கொடுக்க முடியுமாங்கிறது வேறு பெரிய சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும், எடப்பாடியினுடைய திட்டங்கள் நிறைவேறும். பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் நாம் தனி ஆட்சிக்கு வருவோம். இது இல்லை இவர்களுக்கு. அந்த தனி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்தால் நம்ம தான் மந்திரின்னு இவர்களுக்கு தெரியும். அது நடக்கலை. அப்புறம் விஜய்கிட்ட போயாவது மந்திரியாக பார்த்தாங்க. விஜய் மந்திரி பதவி கொடுக்க தயாராக இல்லை. அதுக்கப்புறம் எங்களுடைய கேஸையாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுங்கன்னு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ அதிமுகன்ற கட்சி வந்து ரொம்ப பலவீனமான கட்சி, யார் வேணாலும் ஈஸியாக உடைச்சிடலான்ற மாதிரியான ஒரு பேர் தானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதாவது புதிய கருத்துக்களை ஊக்கமாக, இப்போ பாருங்கள், அந்த தீர்ப்பாயத்திற்கு ஒரு புதிய கருத்து எடப்பாடி தான் சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், இப்படி ஒரு மாற்று கருத்தை சொல்லவும் முட்டாள்தனமாக திமுக கொடுத்த தீர்மானத்தை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று நான் சொல்லுகிற வார்த்தைகளில் சொல்லாமல் அது தவறு என்று சொன்னார். அது சொல்வதற்கு அவருக்கு அறிவு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சி ஊனி வளர்வதற்கு நியாயங்கள் இருக்கின்றன. தப்பு முட்டாள்தனமான தீர்மானத்தை கொடுத்தது திமுக, அதை ஏற்றுக்கொண்டது விஜய். புதிய தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தினுடைய போக்குகளை மாற்றி அமைக்குமானால் தமிழ்நாடு எவ்வளவு இழப்புக்குள்ளாகும், இதே அவருக்கு சொல்ல தெரிந்தது. ஆனால் அந்த கட்சி போய்விடும், அந்த கட்சி போய்விடும் என்றால் தொண்டர்கள் இருக்கிறார்கள், போனால் போகட்டும், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு அனுபவத்தின் காரணமாக அவராக ஒரு 4 நல்லதை செய்திருக்கிறார். 7.5% மருத்துவமானவர்களுக்கு கொடுத்தார், எதையாவது ஒன்றை செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் பூரா ஊழல் செய்து உருப்படி இல்லாமல் செய்துவிட்டு அவரை அரவணைக்கவில்லை. அதான் நான் முதல்ல சொல்கிறேன். நீ ஓடுகாலி தாலியை கழட்டி வச்சுட்டு ஓடிட்ட, அவன் உனக்கு புது தாலி கட்டாமல் தேவையை நிறைவேற்றி கொண்டு விட்டு திருப்பி விரட்டி விட்டுட்டான். விரட்டி விட்டோன்னே நீ வந்து கண்ணீர் விட்ட. சரி, குளிச்சு விட்டு ஊதி எள்ளி பூசிக்கின்னு பழைய தாலியை கட்டிக்கன்னா இதுக்கு மேலே என்னையும் அரவணைக்கிறது? இப்போ மறுபடியும் திரும்ப ஓடுறதுக்கு காலத்து வைக்கின்னு நிற்கிற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், உன்னையெல்லாம் அரவணைக்கிறத விட. ஐயோ, திமுக வந்து தொடர்ந்து இந்த ஆட்சி வந்து ஒரு கொடூரமான ஆட்சி, வந்ததுலேருந்தே ஒரே நிறைய தப்புக்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. தப்பெல்லாம் நடக்குது, முட்டாள்தனமாக நடத்துகிறார்கள். டச்சப் காரியெல்லாம் ஆலோசகராக போடுகிறார்கள். கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் டெல்லி பிரதிநிதியாக்குகிறார்கள். இந்த ஜான் ஆரோக்கியமும் கிருஷ்ணா ரெட்டியும் மந்திரி சபை கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் ரகசிய காப்புக்குள்ள இடங்கள். இவ்வளவு முட்டாள்களாக அவர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு அதைவிட புத்தி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே எல்லா தவறுகளும் நடக்கின்றன என்றாலும் ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்வேன் என்று சொல்வதற்கே ஒருவனும் கிடையாது.
இன்றைக்கு வரையிலும் அவர் ஒரணா வாங்கியதாக தெரியவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், கெட்டிக்காரர்களை வைத்துக்கொண்டு, அறிவுள்ளவர்களை வைத்துக்கொண்டு, இந்த முட்டாள்களை தான் விரட்டி விட்டு இந்த ஆட்சியை ஊழல் இல்லாமல் ஒரு 5 ஆண்டு காலம் நீ நடத்தி விட்டால், இல்லை பால்குடி மறக்கெடுத்த 10 நாளைக்கு தவிக்கும், 11ஆம் நாள் சும்மா இருந்துடும். பிள்ளைய பால்குடி மறக்கடிப்பது தாய்மார்களுடைய பெரிய வேலை. அது மாதிரி ஊழலை மறக்கடி என்று சொல்கிறேன். இந்த ஆட்சி தமிழ்நாடே ஊழலை மறந்து விடுகின்ற அளவுக்கு கொஞ்ச நாள் நீ ஆளவன். நீ உன்னுடைய முட்டாள்தனத்தை நான் கடிந்து சொல்வதற்கு காரணம், உன்னுடைய ஆட்சி போக வேண்டும் என்பதற்காக அல்ல. ஊழல் இல்லாமல் நீ தொடர்ந்து நடத்த வேண்டும். ஊழலின் முரண்பாடு வைத்துக் கொள்ளாதே. செந்தில் பாலாஜி ஊழல் மோசம், நம்முடைய சிவி சண்முகம் ஊழல், விஜயபாஸ்கர் அந்த ஊழல் இல்லாத 5 வருஷம் நடத்த முடியுங்களா? இல்லை, முடியும். அதெல்லாம் முடியும். ராஜாஜி நடத்தலையா, காமராஜர் நடத்தலையா? அதுக்காக வேற இந்த காலத்துல வந்து அதிகாரிகள், இந்த காலத்தில் என்ன இருக்கு? மனிதர்கள் தான். காலம் ஒரே மாதிரி பொழுது விடுகிறது, பொழுது போகிறது. மனிதர்கள் பிறக்கிற ஓசை பிரசவ மருத்துவமனைகளை கேட்கிறது, சாகிற ஓலம் சுடுகாடிகள் கேட்கிறது. ஒன்றிலும் மாற்றம் இல்லை. மனிதர்கள் தான் மாற்றம். மோசமான மனிதர்கள் வாழுகின்ற காலம் நாட்டை கெடுத்து விட்டது. இந்த இடைத்தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா தாவேக்காவால? இல்லை, அது தெரியவில்லை. நிரூபித்து விடுவார்கள். அதெல்லாம் கூடுதல் 10 பேருக்கு 20 பேரை நிறுத்தி இதெல்லாம் விலைக்கு போகிறானே எல்லாம் எவ்வளோ ராஜினாமா செய்து விட்டு ஏதாவது கொடுத்தால் வாங்கி கொண்டு போகிறேன், இல்லாவிட்டால் ஏதாவது அவன் மீது உள்ள வழக்கை அமைக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஏதோ ஒன்று செய்கிறார்கள். ஆக மொத்தம் அதில் ஒன்றும் பெரிய இதில் மன உறுதி இருந்து கொஞ்சமாவது தெளிவோடு, ஒரு 30% தெளிவோடு விஜய் ஆண்டாலே 5 வருஷம் ஆண்டு விடலாம். 30% அது கூட இல்லை அவருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. பேசாமல் இந்த தலைமைச் செயலாளர் நல்ல ஆள் மாதிரி எனக்கு தெரிகிறது. அவரை வைத்து கொண்டு எல்லாம் போட்டுக்கணும்பா, பேனா மட்டும் எனக்கு கையெழுத்து கரெக்டாக போட தெரியும், இங்கிலீஷிலே போட தெரியும், போட்டு தள்ளுறேன், நடத்து, என் பேரில் நடத்து அப்படின்னு அந்த தலைமைச் செயலாளர் நான் சொல்கிறேன். இந்த முட்டாள்களை விட்டுரு. இந்த முட்டாள்கள் எல்லாம் கொண்டாந்து மேக்கப் மேனு, டச்சப் காரி எல்லாம் கொண்டாந்து ஆலோசகர்களாக வைத்துக் கொள்ளாத. சோதிடம் கிதிரெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டு. உங்களுடைய ஆலோசனை வந்து உங்களுடைய ஒவ்வொரு பேட்டிலையும் வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி வந்து நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் விரும்பவில்லை. அதனால கண்டிப்பா இது வந்து காது கொடுத்து கேட்டு கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய கட்சியும் அவங்களுடைய ஆட்சியும் கொண்டு போவாங்க. உங்களை பத்தி நிறைய விஷயம் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. இது மூலயமா அடுத்தடுத்து அரசியலுக்கு வரணுன்றவங்களுக்கு சார், நீங்க அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, எல்லா துறையிலையும் வந்து உங்களுடைய காலை வந்து பதிச்சு வச்சிருக்கிறீங்க, வெற்றி கண்டிருக்கிறீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சதுல ரொம்ப நன்றி.